மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து பாதுகாப்பு வந்து இன்ஷூர் பண்ணியிருக்காங்க சார். சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பாதுகாப்பு கொல்கட்டா சம்பவத்துக்கு வந்து அனைத்து ஹாஸ்பிட்டலையும் ஆஸ்பத்திரியில் வந்து பாதுகாப்பு கூட 4 போலீஸ் இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதில் சிசிடிவி கேமரா போட்டுருக்காங்க. அதாவது சிசிடிவி கேமரா இருக்குது, நீங்கள் இல்லையான்னு போய் பாருங்கள், நல்லா இருக்குது. என்ன அங்கே எப்போதுமே அங்கே ஒரு போலீஸ் இது அங்கே இருப்பாங்க. அதனால் வந்து போலீஸ் இல்லாமல் எந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் கிடையாது. அங்கே ஒரு போலீஸ் கேம்ப், அங்கே ஒரு 2 பேரில் போலீஸ் இருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து கைதிகளாக இருக்கக்கூடியவங்களும் அங்கே தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அவங்களுக்கு ரெடி அப்போ ரிமாண்டுக்கு வர்றபோது அவங்களுக்கு பாதுகாப்புக்கும் காவல்துறை இருக்கும். அதனால் மருத்துவமனை, அரசு மருத்துவமனைகளில் காவல்துறை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சார், மத்திய மாநில அரசோட நிதி வந்து மாவட்ட நிர்வாகத்தில் சரியாக செயல்படுத்திருக்காங்க. ஆய்வு கூட்டத்தின் மூலமாக எதுவும் பெண்டிங். அதாவது மாநில அரசினுடைய நிதிகள் ஒழுங்காக செயல்படப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு கொடுக்கறது வந்து பிஎம்ஜிஒய் திட்டம்லாம் ரொம்ப குறைச்சலான தொகை. அதில் வந்து வீடுகள்லாம் கட்ட முடியாத அளவுக்கு மிக குறைவான தொகையை தருகிறார்கள். எனவே அதை பெற்றிருக்கின்றவர்கள் தான் ஒழுங்காக கட்ட முடியாமல் தடுமாறிக்கொண்டு சொந்த பணத்துக்காக தடுமாறிக்கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் கனவு இல்லத்தில் 3.5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். அவங்க 1,80,000 கொடுக்குறாங்க. அப்புறம் 70,000 அரசாங்கம் சேர்த்து 2,50,000 கொடுக்குறோம். எது இருந்தாலும் கூட அது போதாது. எனவே தான் அவங்க வந்து மத்திய அரசாங்கம் இது கூட தர வேண்டும் என்பதை கோரிக்கை. அதை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், அதில் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் அப்துல்லா அவர்கள் உறுப்பினராக இருக்கிறார். அதை வலியுறுத்துவதாக சொல்லியிருக்கின்றார். நிச்சயமாக ஒன்றிய அரசுடைய பிஎம்ஜிஎஸ் நிதியையும் அதிகமாக பெறுவதற்கு, ஒவ்வொரு வீட்டுக்கும் பெறுவதற்கு நாங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். சார், யாரைக்கு வேணாலும் அழைக்கலாம். அதெல்லாம் வந்து நம்ம போய் அது குற்றம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது, அதை தப்பு பார்க்க முடியாது. ஆனால் அவர் தலைவர் தளபதியோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கின்றார். தலைவர் தளபதியை என்றைக்குமே விரும்புகிற ஒரு சிறந்த நண்பராக இருக்கக்கூடியவர் தான் திருமாவளவன் அவர்கள். எனவே திருமாவளவன் யாரை அழைத்திருந்தாலும் கூட அவர் தளபதியை விட்டு நிச்சயமாக போக மாட்டார். சார், எஃப்எல்2ங்கிற பேரில் தனியார் பால் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அது எஃப்எல்2 இப்போ வந்து ஊர் எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ கடைகள் திறக்கப்படுகின்றன. ஆனால் புதிதான கடைகள் அங்கே திறக்கப்படுவதில்லை, பழைய கடைகள் தான். அதில் வந்து பாருக்கு பதிலாக எஃப்எல்2 என்று புதிதாக லைசன்ஸ் வாங்கி அதை கொஞ்சம் நாகரிகமாக, அதாவது ரொம்ப செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு சில லைசன்ஸுகள் வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் அவையும் நிச்சயமாக குறைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் தலைமை இடத்துல சொல்லி நிச்சயமாக செய்வோம். தொகை கூட என்ன தொகை கூட வாங்குறாங்க எதில்? அந்த பார்லையா? பாரில் எஃப்எல்2வில் வந்து அவங்க அதுக்கு என்னென்ன டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்களோ அந்த செலவையும் சேர்த்து வாங்குவாங்க. அங்கே போடிக்க முடியும்.